டேலியில கேன்சலேஷன் ஆஃப் சர்வீஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டில நம்ம சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் இல்லைன்னா ரிசீவ் பண்றோம் அப்படின்னா அதை எப்படி டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணிருக்க இல்லைன்னா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்க ஒரு சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி டேலியில மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ரிசீவ் பண்ண மாதிரியும் இல்ல அப்படின்னா நான் சேல் பண்ண மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் போட்டிருக்கேன். அதனுடைய கண்டினியூவா தான் இந்த டாபிக்கையும் நம்ம கேன்சலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து பாருங்க 15th ஜூலை அன்னைக்கு நாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் வந்து ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். அதே 18th வந்து அந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சலும் பண்ணிருக்கோம். இந்த கேன்சலேஷனுக்காக நான் இன்டர் அண்ட் இன்ட்ரா ரெண்டு மெத்தட்லயுமே எப்படி கேன்சலேஷன் போடுறது அப்படிங்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட கம்பெனி ஓபன் பண்ணிட்டேன். நீங்க வந்து புதுசா போடுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸா ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு தான் கேன்சலேஷன்ஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு எப்பயும் போல என்ன பண்ணுவோம், வவுச்சர்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ வவுச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th ஜூலை அன்னைக்கு JS Enterprises received advertising charges worth 2,50,000 from Tanvi Private Limited. So tax என்ன, central tax component is charged அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல எனக்கு பார்ட்டி வந்து என்ன ஸ்டேட்னே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்த பார்ட்டி என்கிட்ட இருக்காங்க, அதாவது சேம் ஸ்டேட்டே தான். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு சர்வீஸ் பண்ணதுனால நான் பார்ட்டி டீடைல்ஸ் கொடுக்கல. இதே சப்போஸ் நீங்க புது பார்ட்டியா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ஸ்டேட்டை வந்து பேஸ் பண்ணி டாக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பர்ச்சேஸ் தான் பண்றோம், ரிசீவ் பண்றோம் அப்படிங்கும் போது பர்ச்சேஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிக்கோங்க. டேட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th ஜூலை. ஸோ 15th ஜூலை அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். இன்வாய்ஸ் நம்பர் வந்து JS 003 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட் வந்து சேம் டேட் தான். பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வி பிரைவேட் லிமிடெட். ஸோ என்டர் பிரஸ் பண்ணுங்க. சப்போஸ் அந்த பார்ட்டியோட ஸ்டேட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பார்ட்டி டீடைல்ஸ்லயே உங்களுக்கு அவங்க ஸ்டேட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்க போற சர்வீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ். அது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்வர்டைசிங் சர்வீஸ் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பென்ஸ் லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,50,000. ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா CGST ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். CGST எனக்கு அமௌண்ட் கால்குலேட் ஆயிடுச்சு. அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SGST. ஸோ ரெண்டு டாக்ஸும் எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க அடிஷ்னலா ஏதாவது சார்ஜஸ் அவங்களுக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸுமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்னோட இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. நார்மல் பர்ச்சேஸ் பார்க்கறதுக்கு எப்பயும் போல நம்ம ரிப்போர்ட்ஸ் GST ரிப்போர்ட்ஸ்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் அப்படின்னா GSTR 2A ரீகன்சிலேஷனை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th ஜூலை JS Enterprises cancelled advertising charges as Tanvi Private Limited. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சர்வீஸ்க்கான அமௌண்ட் கொடுத்தோமோ அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்றோம். அந்த பில்லை கேன்சல் பண்ணிட்டு அதே போல டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிற மாதிரி நான் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்றது கேன்சலேஷன், அதாவது ரிட்டர்ன் என்ட்ரி மாதிரி கிரியேட் ஆகணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற வவுச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் நோட். அதை வவுச்சர்ஸ் போயிட்டு நீங்க ஓபன் பண்ணாலும் சரி இல்ல ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிட்டாலும் சரி. ஸோ டெபிட் நோட் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட் வந்து பர்டிகுலர், அதாவது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மெத்தட்ல தான் இருக்கணும். ஸோ அந்த மெத்தடுக்கு மாத்திக்கோங்க. சப்போஸ் ஐட்டம் இன்வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு மாத்திக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க பாருங்க ரைட் சைட்ல சேஞ்ச் மோட் ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. டேட் நம்ம கொடுத்தாச்சு. பார்ட்டி நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தன்வி பிரைவேட் லிமிடெட். அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் அவங்களோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கணும். JS
003 அப்படிங்கறத தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். அந்த பில் நம்பரை கம்பல்சரி நீங்க கொடுத்தாகணும். அதை கொடுத்துருங்க. என்ன டேட்ல டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ஜூலை தான். இதை கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் நம்ம போடுறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th ஜூலை. டேட் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் இப்போ, அதாவது இந்த வவுச்சர் ரெக்கார்ட் பண்ற டேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ்ன்னு கேட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நம்மளோட பில் நம்பர் அண்ட் பில் டேட்டை கொடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்றோம் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ்ல உங்களோட அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த எக்ஸ்பென்ஸ் லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்டைசிங் சர்வீஸ்ங்கிறத கொடுத்துட்றேன். நம்ம கம்ப்ளீட்டா தான் ரிட்டர்ன் பண்றோம். அதனால 2,50,000 அப்படிங்கிற அந்த ஹோல் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. டாக்ஸும் நமக்கு ரிட்டர்ன் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிஜிஎஸ்டியும் சூஸ் பண்றேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டியும் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த உடனே நம்ம வந்து அந்த லோக்கல் பர்ச்சேஸ் வந்து என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அதுக்கான இஷ்யூ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ரீசன் நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க இருக்க சேல்ஸ் ரிட்டர்ன் இல்ல சேஞ்ச் இன் பிஓஎஸ் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் சர்வீசஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ரிட்டர்ன் பண்றதுக்கான ரீசன் இதுல இல்ல அப்படின்னா அதர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் நம்பர். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் D01 அப்படிங்கறத கொடுத்துறேன். டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th ஜூலை. ஸோ கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட மொத்தம் 2 பில் இருக்கு. அதுல நம்ம ரிட்டர்ன் பண்ற பில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பில். ஸோ அந்த தேர்ட் பில்ல சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்து இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு எப்பயும் போல என்ன பண்ணுங்க, ஆல்ட் G போயிடுங்க. இதுல ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம போட்டது பர்ச்சேஸ்ங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து பீரியட் சூஸ் பண்ணுங்க. நம்ம போட்டது எல்லாமே ஜூலை மந்த் தான். ஸோ நான் ஜூலை மந்தோட டிரான்சாக்ஷன்ஸை வியூ பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு கிரெடிட் ஆர் டெபிட் நோட்ல அமௌண்ட் வந்து டோட்டலா டாக்ஸபிள் அமௌண்ட் இங்க B2B இன்வாய்ஸ்ல எனக்கு அந்த இன்வாய்ஸ் நம்பர் ஆட் ஆயிடும். இப்போ இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா பாருங்க தன்வியில 2 வவுச்சர் கவுண்ட் இருக்கு. ஓவரால் அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து நம்ம கொடுத்த டாக்ஸ் அமௌண்ட் என்னங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன்ல போயிருக்கு. ஓவரால் அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் மைனஸ் ஆயிக்கணும். ஓவரால் டாக்ஸ்ல இருந்தும் அமௌண்ட் மைனஸ் ஆகுற மாதிரி எனக்கு அந்த பர்டிகுலர் கிரெடிட் அண்ட் டெபிட் நோட் கேட்டகரிக்குள்ள என்னோட டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. சப்போஸ் நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் போட்ட இந்த மெத்தட் வந்து அதாவது இந்த பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டேட்டுக்குள்ள நான் ரிசீவ் பண்ண ஒரு சர்வீஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றது, அந்த சர்வீஸ் வேணாம் அப்படின்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத போட்டாச்சு. சப்போஸ் நம்ம அதர் ஸ்டேட் ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு சர்வீஸை ரிசீவ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கிளீனிங் சர்வீஸ் 1,50,000க்கு சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 அன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேன்சலும் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சாக்ஷனை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ணது வந்து 20 ஜூலை. சேம் பர்ச்சேஸ் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல டேட் கொடுத்துக்கோங்க. 20 ஜூலை அன்னைக்கு இன்வாய்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா JS004. டேட் வந்து சேம் டேட் தான். பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விண்டோ கிளீனிங் சர்வீஸ். இது எல்லாமே நான் ஆல்ரெடி இருக்க சர்வீஸே நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க புது சர்வீஸ் அப்படின்னா எப்பயும் போல ஆல்ட் C கொடுத்து எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது டாக்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதை நான் என்டர் பண்றேன். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,50,000. 1,50,000ங்கிறத கொடுத்துருங்க. இவங்க வந்து அதர் ஸ்டேட், அதனால நம்ம IGST மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். கொடுத்துட்டு உங்களோட இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ நார்மல் இப்போ நீங்க ரிட்டர்ன் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா டெபிட் நோட்டு தான். ஸோ டெபிட் நோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து நான் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட்கட் கீ தெரில அப்படின்னா நம்ம மெனு வைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் டேட் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ரிட்டர்ன் எப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 21st அன்னைக்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ 21st ஜூலை தான். பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். என்டர் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா JS004. என்டர் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் போட்டது வந்து
20 ஜூலை அன்னைக்கு. என்டர் கொடுங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கிளீனிங் சர்வீஸ் தான். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. இதில் நான் 1 lakh வர்த்தான சர்வீஸை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கான டேக்ஸும் எனக்கு கால்குலேட் ஆகிடணும். இதில் ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. சொல்லிட்டு இப்போ நான் அதர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D02. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21st ஜூலை. இதை கொடுக்கல அப்படின்னா நமக்கு அன்சர்டைன் டிரான்சாக்ஷன், அதாவது கரெக்ஷன் நீடட்ல எரர் வந்திருக்கும். ஓகேங்களா? அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செகண்ட் பில்ல தான் நம்ம மாத்துறோம். செகண்ட் பில் நான் சூஸ் பண்ணிட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ரிப்போர்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஆல்ட் ஜி கொடுத்துட்டு ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷன்ஸ் தான். ஸோ இன்டர்ஸ்டேட் இன்ட்ராஸ்டேட்னு தனித்தனியாலாம் நமக்கு காட்டாது. நீங்க பீரியட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு B2B இன்வாய்ஸ்ல தான் ஷோ பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க 4th டிரான்சாக்ஷன் ஒன்று ஆட் ஆயிருக்குங்களா? அதே போல ரிட்டர்ன்ல வந்து பாருங்க 2 டிரான்சாக்ஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் நம்ம எது ரெக்கார்ட் பண்ணாலுமே சேம் இந்த 2 கேட்டகரிஸ்குள்ள தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன்.